நிறைய ஏன் நீ போர்டை க்ராஸ் பண்ணுறாய் ஒர்க்குக்கு வாரியா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைன் அடிப்பாங்களா அப்படின்னா காட்டிலேருந்து டிரெக்ட் ஆகும் காட்டில் அப்கிரேட் பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட் இப்போ அந்த எம்ஆர்டி காட்டில் இப்போ இங்கே கார் அந்த மாதிரி ஓட்டுறவங்க எல்லாமே நல்ல ரிச் லெவலில் இருப்பாங்க நல்ல டாப் லெவலில் டுகாட்டி என்ன ப்ரோ இது முட்டையில் எந்த கலரில் இருக்குது இந்த முட்டை ஒரு அந்த விட்டமின்கள் இருக்குதானே ரத்தியா தெரியல அதுவும் இருந்து கொண்டு வந்து பேக் பண்ணுறாரு அப்படியே இருக்கிறது தெரியல. ஓகே இங்கே ஓட வீடு இல்லை இருக்கு சில பேர் வச்சிருக்கிறாங்க பணக்காரங்க காசுக்காராக்கள் இல்லாட்டி சாத்தா பைக் இங்கே தாத்தா பைக்கில் அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ண உடனே கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஓகே ஹலோ கைஸ் வணக்கம், நான் உங்கள் ஷெரோஸ். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1ல் முதலாவது கண்ட்ரியான சிங்கப்பூரில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருந்தேன். கேஷி அண்ணா சிங்கப்பூரியன் அண்ணா தான் இங்கே தெரியும், அவரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவரை இங்கேருந்து நான் அந்த ஸ்டேஷன் பேர் என்ன சொன்னார். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். அதுக்காண்டி இங்கே கார்டன் பை த வேன்னு சொல்கிற இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்தால் நம்ம போகிறோம். எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. இங்கே பாருங்கள், கார்டன் பை த பே சவுத்துன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போயிட்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸை போட்டிருப்பேன். ஸோ இங்கேருந்து நம்ம போவோம். ஸோ இங்கே 2 லைன்ஸ் இருக்குது, நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து போயிட்டு இன்னொரு ஸ்டேஷனில் போயிட்டு இறங்கிட்டு ஒட்ரான்னு சொல்கிற ஸ்டேஷனில் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டேஷன் மாதிரி தான் அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ அதை ஈஸியாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளேஸ்லேருந்து இங்கே இருக்குது தானே, இதில் லைன் இருக்குது. இந்த லைனில் இப்போ நான் நிற்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு இந்த ஒட்ரம்பாக்கில் இறங்கி அப்படியே லைன் மாறணும். இங்கே இறங்கிட்டு லைனாக மாறி ஒட்ரம்பாக்கு போயிட்டு ஒட்ரம்பாக்கிலேருந்து அப்படியே போயிட்டு ரெதில்னு சொல்கிற இடத்துல இறங்கணும். ஸோ இங்கே தான் அண்ணா வெயிட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே போவோம் நம்ம இதாக்கிட்டு. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம போயிட்டு ஒரு பட்ஜெட் லெவலில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரின்னு சொல்லும் போது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம லேண்ட் பார்டர்ஸில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு கண்ட்ரிக்கு ஃப்ளை பண்ணி போகிறது இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ளை பண்ணி போகல கொஷின்ஸ் எல்லாமே குறைய இருக்கும். ஆனால் நம்ம போர்டை க்ராஸ் பண்ணி போகும்போது நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நிறைய ஏன் நீ போர்டை க்ராஸ் பண்ணுறாய், ஒர்க்குக்கு வாரியா, இந்த மாதிரி. ஈவன் சிங்கப்பூர் ஓகே ஃபைன், சிங்கப்பூர் பரவாயில்ல. ஆனால் நம்ம கண்ட்ரியோட ஸ்ரீலங்காவோட தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே கூட அந்த மாதிரியெல்லாம் கொஷின் பண்ணுற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போர்டர்ஸ் க்ராஸ் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு போர்டை தான் க்ராஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர்டை க்ராஸ் பண்ணி போயிருந்தோம். அதே மாதிரி இந்த முறை நிறைய போர்டர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம போர்டர்ஸ் மூலமாக தான் க்ராஸ் பண்ணி போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்பவே ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறேனோ, என்னென்ன கஷ்டங்கள் எடுக்கிறனோ எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ காய்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பாருங்கள். இல்லை அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் அதை தெரியப்படுத்துங்க, வேறு லெவலில் செஞ்சுடுவோம். இப்போ நான் 1வது ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎல் அங்கேன்னு சொல்லி வந்தேன். இப்போ இடபிள்யூஎல்லுக்கு அடுத்த லைன் மாறணும் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் வந்தோம். இப்போ இந்த பிளாட்ஃபார்முக்கு மாறி தான் அண்ணா இருக்கிற பிளேஸுக்கு போகணும், ரெதில்னு சொல்கிற பிளேஸுக்கு. ரெதில் எம்ஆர்டிக்கு வந்துட்டேன். இங்கே வந்ததோடைய அண்ணா வாரன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னது. இப்போ பின்னால் அப்படி வெயிட் பண்ணக்குள்ள இந்த பிளேஸ்லேயும் அங்கே இருக்குது பாருங்கள். அதில் எடுத்தேன். இது $1.30 தான் வருது. நம்ம அங்கே எடுத்தது எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்து உட்காந்துக்குவோம். 5 மினிட்ல அண்ணா வந்துட்டார். இப்போ வந்துட்டு 2 பேரும் போயிட்டு டீ ஒன்று குடிச்சிட்டு வந்தோம். அண்ணா நிற்கிறாரு. அண்ணா வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நாங்கள் இப்போ பிளான் பைசிக்கல் எடுத்துகிட்டு ஓகே ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகே, போயிட்டு அப்புறம் லிட்டில் இந்தியா போவோம். ஓகே அண்ணா, அப்படியே பண்ணிக்குவோம். ஸோ இங்கேருந்து நான் ஆரம்பத்தில் அந்த வீடியோவில் சொன்னேன் தானே, பைக் இங்கே எடுக்கலாம், அந்த பைக்கில் எப்போ இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரியலை எப்படி செய்யணும்னு சொல்லி. ஸோ அண்ணாவோட போகும்போது பார்த்துக்குவோம். இதை தானே சொன்னேன், அந்த பைக் எல்லாமே போகிறேன்னு சொல்லி. பாருங்கள், பெரிய பெரிய பைக்கில் டெலிவரி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் ஓடினான்னா பெரிய ரைடர்ஸ்ன்னு நினைப்பாங்கண்ணா. உண்மைக்கு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இந்த நாட்டில் சாதாரணமாக டெலிவரி போய்
நம்ம ஸ்ரீலங்காவில் டெலிவரி பாய்ஸ் எல்லாமே அந்த CT100 அது யூஸ் பண்ணுற மாதிரி தாத்தா பைக் ஓடுறது. இங்கே தாத்தா பைக்கில் அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோக்கு பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேற மாதிரி. ஸோ போயிட்டு பார்ப்போம் அந்த இதுக்கு எப்போல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்படி தான் பண்ணணும். ஸோ எவ்வளோ அப்படியே நடக்கிறத அப்படியே பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து லிட்டில் இந்தியா போகிற பிளான் தான். நாங்கள் இப்போ இருக்கிறது ரெட்ஹில் MRT ஸ்டேஷனில் முன்னாடி நிற்கிறோம். அதுதான் அந்த MRT பார்த்தீங்களா? ஆமாம், அந்த இதில் போகிறது. இதுதான் ஓகே ஓகே ஓகே. MRT ஸ்டேஷனுக்கு கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம். அந்த கடையில் தான் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போமே அண்ணா. ஆனால் இப்படி ரோட்டில் சும்மா நின்றாலுமே அந்த மார்க் விழாமல் போகிறாங்க இல்லைல்ல? என்ன மார்க்? இப்போ ரெட் கலரில் விழுந்துருந்தா ரோட் ஃப்ரீயாக இருந்தாலுமே போகிறாங்க இல்லை? ஆமாம், ரெட் கலரில் விழுந்தா போக மாட்டாங்கடா. இல்லை, ஸ்ரீலங்காவில் சும்மா இருந்தால் மாறிடுவாங்க தானே. என்கிட்ட கேமரா போட்டி இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படி இஷ்யூ இருக்கு. வாகனத்தில் அந்த பிளேட்டை வச்சு வீட்டுக்கே கடிதம் வந்துடும். அப்படி சிஸ்டம் சொல்லி. ஆமாம், இது தானே சொன்னேன். சிங்கப்பூர் அந்த இந்த பஸ்ஸில் போகணும், SG பஸ்ஸில். ஒரு ஒரு புதுசாக வந்து கம்பெனி SBN அப்புறம் SMRT. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே கவர்மெண்ட் இல்லை, ப்ரைவேட். அந்த சோப்புகளை இன்னொரு பஸ் இருக்குது, அதுதான் கவர்மெண்ட் அரசாங்கத்தில். இன்னும் இந்த போகிறது அரசாங்கத்தில், இதுவும் ப்ரைவேட். ப்ரைவேட் ஓனர்ஸ் வந்து இப்படி வாங்கி போட்டுக்குவாங்க. பழைய கம்பெனி இந்த பஸ். இப்போ புதுசாக வந்து தான் டபுள் ட்ரெக்கர் வச்சுருக்காங்க. இல்லை, முந்தி இருந்தே இருக்குது டபுள் ட்ரெக்கர். ஆனால் அந்த ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்கும் அதை அப்கிரேட் பண்ணுவாங்க, அந்த மாடலாக மாற்றுவாங்க. இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கல் பஸ் வந்துருக்குது. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் ஓட்டுறதா எலக்ட்ரிக்கல் தான். இப்போ போகிறது டீசல். வேறு பஸ் இருக்குது, நான் காட்டுறேன் எலக்ட்ரிக்கல் பஸ். அது இப்போ தான் டெஸ்டிங்கில் போய் கொண்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணிட்டு தான் விடுவாங்களே, பண்ணிட்டு தான் விடுவாங்க. மற்றது இப்போ ஓகே எல்லாம் வேலை செய்யுது. ஆனால் ஃபுல்லாக இன்னும் எலக்ட்ரிக்கல் போட இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ணால் நான் போனது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஓகே, அப்படி போகல வந்து டிஃப்ரென்ஸ் விளங்கல. அப்படி சொன்னால் நம்ம நாடு மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்ரீலங்கா மாதிரி. ஆனால் இங்கே வரக்குள்ள நிறையவே சேஞ்சுது. இப்போ தான் ஃபாரினுக்கு வந்தே ஒரு ஃபீல் ஆகிக்குது, ஒரு கண்ட்ரிக்கு வந்து. ஒரு ரோட் இப்படி இருக்குன்னா இன்னொரு கொஞ்ச நாடுகளை வந்து அது வேறு மாதிரி இருக்கும். சிங்கப்பூர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இப்போ அந்த MRT நான் காட்டல, அது இப்போ ரீசெண்டாக வந்த அது ஜெனரேஷன். ஓகே, MRT அந்த இது ரெடில் MRT ஸ்டேஷன். இது வந்து ரெடில் MRT ரெடில். இப்போ நான் பக்கத்தில் தான் நான். இந்த MRT ஸ்டேஷன்லாம் ஊரை வச்சா பேர் சொல்கிறாங்க இல்லை? இது அந்த காலத்துல இருந்து அவங்க அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பேர் சொல்கிறாங்க, வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ரெட்ஹில் ரோட், ரெட்ஹில் க்ளோஸ், எல்லாமே அந்த ரெட்ஹில் அந்த இதில் தான் வருது. அந்த இதுக்கு வந்து அவங்க அப்படி MRT பேர் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் பைக். இங்கே பாருங்க, இது வந்து எலக்ட்ரிக்கல் உங்கள் ஆத்தில் ஓடி போகிறது, ஃபோனும் இருக்குது, ஃபோன் அடிச்சுட்டு போகிறது. இது வந்து எலக்ட்ரிக்கல் பைக். இதுவும் அந்த நம்ம எடுக்கிற மாதிரி காசு கொடுத்து எடுக்கிறதா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி பைக் எடுத்தால் நல்லா இருக்குங்க. சொந்தமாக வாங்கணும், அந்த எலக்ட்ரிக்கல் பைக் சொந்தமாக வாங்கணும். இது வந்து நாம போகிறது வந்து அந்த ரெண்டல் பைக். ரெண்டல் பைக் வந்து அந்த கூட வச்சு இப்படி. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்டா, அந்த இடத்துல எமர்ஜென்சி நம்ம எங்கேயாவது போகணும்டா, அந்த பைக் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். அப்படியே போயிடலாம், ட்ரெயின்லேயோ எங்கேயாவது போய். இப்போ எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், இந்த பிளேஸ்ல இருந்து நம்ம ஒரு அந்த இது எடுக்கிறோம், பைசைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பிளேஸுக்கு போனால் அங்கே போயிட்டு நம்ம திருப்பி வந்து ரிட்டர்ன் இங்கே வைக்கணுமா, இல்லை அந்த பிளேஸ்ல? அந்த ஏரியாவிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்க்கிங் இது ஒன்று இருக்கு. கீழே வந்து QR கோட் வச்சிருப்பாங்க. நீங்கள் கட்டாயம் QR கோட்டை வந்து இது பண்ணி பைக்கை போய் வச்சுட்டு லொக் பண்ணிட்டு ஆட்டோ லொக் கொடுத்துட்டு QR கோட்டை போய் ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. நீங்கள் உருப்படியாக அந்த இடத்துல பார்க் பண்ணுறீங்களா அதை பார்ப்பாங்க. இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஃபைன் அடிப்பாங்க. ஃபைன் அடிப்பாங்களா? அப்படின்னா கார்டில் இருந்து டிரெக்ட் ஆகும். கார்டில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு $5 வெட்டுவாங்க. அப்படின்னு சொன்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணும்போது கார்டை வந்து எட் பண்ணி வச்சுக்கணும். எட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். இப்போ டிஸ்டன்ஸை பொறுத்தா இதுவா? கிலோமீட்டர்ஸை பொறுத்து. ஆனால் சிங்கப்பூரில் வந்து அப்படி ஒன்று செஞ்சால் சீப்பாக இருக்கும் இல்லையாண்ணா? ஆமாண்ணா, ஃபுல்லாக எங்கே வேணால் சுற்றிக்கலாம். பைக் இப்படி இந்த மாதிரி ரெண்டல் பைக் இருந்துச்சு, ஆட்கள் எல்லாரும் கண்டபடி பார்க் பண்ணுறது, இந்த மாதிரி பேமெண்ட்டில் வீசிட்டு போகிறது. அது பிறகு கவர்மெண்ட் ஒரு இது கொடுத்துச்சு, இப்படி ஃபைன் சிஸ்டம் ஒன்று கொண்டு வான்னு சொல்லி. அதனால தான் ஃபைனில் இது உண்மையாக அது நல்ல சிஸ்டம் தான். ஆனால் அடுத்த கேமரா பிடிச்சிட்டு போகிறோம் போலீஸ் கண்டாயின்னு சரி சொல்லுவானா இல்லை? ஸ்ட்ரீட்டில் தானே இது பண்ணுறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க. சில குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அப்படி ஆனால் நான் அந்த 2 days யாருமே வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை.
ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கல சொல்லியிருந்தாங்க சிங்கப்பூரில் நல்ல ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஓ ஃபைன் இருக்குது அந்த மாதிரி. கவர்மெண்ட் ஆஃபீஸ் வழியாக எடுக்கலாது, ஹாஸ்பிட்டல்ஸ் வழியாக எடுக்கலாது, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் எடுக்கலாது வீடியோ. அந்த மாதிரி முக்கியமான பிளேஸ் முக்கியமான இந்த கவர்மெண்ட் சைடு அது ஒரு ஜென்ரல் நாலேஜ் புரியும் தானே. அப்படியான பிளேஸஸில் ஓகே. இப்போ நாங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்களே, வெளிநாட்டு யூடியூபர்ஸ் யூரோப்பியன் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம பிடிச்சிட்டு போனோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாகவே இந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே சிங்கப்பூர் வச்சு அலங்கரித்து வச்சுருக்காங்க. சிங்கம் போட்டுருக்கு, அது போகிறீங்க பாருங்கள் ஃப்ளவரை போட்டுருக்கு. எல்லாமே கார் கம்பெனிஸ் BMW ஓடி எல்லாமே போயிட்டு வரோமா நாங்கள் ஆள் பார்த்துட்டு வரோம். சைக்கிள் ஒன்று சைக்கிள் போகிற வரல அப்படி செட்டாக எடுப்போம். அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் மெட்ரோ போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பைசிக்கிளை வந்து இப்போ எங்கேனாலும் ஓடலாமா? இந்த மாதிரி பெர்மனன்ட் வழியாக ஓடலாம். நீங்கள் ரோட்டில் ஓடுறேன்டா அதுக்குரிய ஹெல்மெட் இருக்கணும். நைட் டைம் ஆகின உடனே அதுக்குரிய லைட் இருக்கணும். பின்னால் ரெட் லைட், அப்புறம் முன்னால் ஒயிட் கலர் லைட். ஓகே, அது போட்டுருந்தா தான் ரோட்டில் ஓடலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பேமெண்ட் இது வரைக்கும் பேமெண்ட்டில் ஓடலாம். ஆனால் இப்படி பெடஸ்ட்ரியன் வராங்கன்ட்டா சரி. அப்போ சிங்கப்பூர் ஃபுல்லாகவே பைக்கில் சுற்றலாமா? அந்த மாதிரி பைக்கில் இருக்குது, சுற்றலாம். ஆமாம் சுற்றலாம். ஆனால் அதுக்கு எனர்ஜி இருக்கணும். உண்மைதான் அது. இங்கால இப்போ அந்த ரோட்டில் நடந்து வந்து தொடங்கி பாருங்கள், ஒவ்வொரு டீலர்ஸ் கம்பெனிஸ் இருக்குது இந்த ரோட் ஃபுல்லாகவே. ஆனால் சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாகவே கார் கம்பெனிஸ் தான். மோட்டர் வேன்னு சொல்லி ஒரு கார் கம்பெனி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஹீரோ கார்ஸ், சூப்பர் ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே எனக்கு கார் ரிலேட்டட் எனக்கு மிச்சம் தெரியாது. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக நான் காட்டிட்டு போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் சிங்கப்பூர் கம்பெனிஸா இல்லை ஃபாரின் கம்பெனிஸ்? ஓகே ஓகே. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மெக்லாரன் இந்த கார் ரிலேட்டடாக தெரியாது, பைக் ரிலேட்டடானா கொஞ்சம் தெரியுமாண்ணா. அண்ணா இங்கே கார்டு ப்ரைஸஸ் எல்லாம் அப்படி நல்லா போகுமா இல்லை எக்ஸ்பென்சிவா சீப்பா? சீப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் சொன்னா இங்கே பார்க்குற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பென்சிவான வெஹிக்கிள்ஸ். இங்கே பாருங்களேன் கார். நாடு வந்து ஒரு சின்ன குட்டி நாடு. ஓகே, அதுக்குள்ளே நிறைய காரு நிறைய வாகனங்கள் இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ என்ன செய்கிறாங்கன்னா காருக்கு ப்ரைவேட் வாகனங்களுக்கு வந்து விலையை கூட்டி வச்சுருக்கிறாங்க. ஓகே, 10 வருஷத்துக்கு பிறகு தான் COE சொல்லி ரோட் டேக்ஸ் அது இது எல்லாமே இருக்குது. கார் வாங்குறதை விட அதுக்கு கட்டுற அந்த COE எல்லாம் சரியான அதிகம். இதில் பார்த்துக்கிட்டா கூட இந்த பிஸ்னஸ் மேன்காரங்க சைனால இருந்து ஹாங்காங்ல இருந்து அரௌண்ட் த வேர்ல்ட் பிஸ்னஸ்காரங்க பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி கார்கள் வாங்குறாங்க. மற்ற லோக்கல் ஆட்களுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, MRT இருக்குது. இப்போ இங்கே கார் அந்த மாதிரி ஓட்டுறவங்க எல்லாமே நல்ல ரிச் லெவலில் இருப்பாங்க, நல்ல டாப் லெவலில் கஷ்டம். அப்படி இல்லாட்டி நான் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற கார் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வாங்கிட்டு ஆசைக்கு வாங்கிட்டு கொடுத்துடணும் உடைக்கிறதுக்கு. அப்போ இது ஈஸியானே அண்ணா ரெண்ட் கார் வாங்கிட்டு ஓட்டுறது? ரெண்டல் கார் நிறைய பேர் ரெண்டல் காரும் வாங்குறாங்க. அப்படி வாங்கி ஆமாம். இப்போ ஏதாவது இப்போ ஹஜ்ஜி பெருநாள், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை கூட்டி கொண்டு போகணும்டா அப்போ அதுக்கு அந்த குறிப்பிட்ட நாளைக்கு ரெண்டல் காசு வாங்கி ஒரு மாதத்துக்கு சில பேர் புக் பண்ணுவாங்க. 7 நாளைக்கு 7 டேஸுக்கு புக் பண்ணி அந்த மாதிரி புக் பண்ணி அப்படியே ஒரு ஃபன் எடுக்கிறாங்க. அது ஓகே தானே, ஃபைன் தானே. இங்கே பாருங்கள், இங்கே வந்து BMW, அங்கே வந்து ஜீக்கர்னு போட்டிருக்கு, ஹீரோ காஸ் ஆட்டோ. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரை தவிர வேறு எந்த ஷோரூம்ஸுமே இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே அப்படி கார் ஷோரூம். அதில் லாஸ்ட்டில் வந்து BMW ஷோரூம், BMW அவுடியில் ஷோரூம் ஒன்று இருக்காம நல்லா இருக்கும். லம்போகிண்டு வா, வேறு லெவலில் இருக்குது. இந்த ரோடு பேர் லெங்கி ரோடு. இது சிங்கப்பூரில் வந்து லெங்கி ரோடுன்னு சொல்லலாம், ஃபேமஸான ரோடு உண்டு. எப்படி இருக்குது லம்போகினி? ஈஸ்ட் ஏஷியா மஸ்டர்டு ஜப்பானா? ஷுவர் இல்லை எனக்கு. மஸ்டர்டு ஜப்பான் ஆயிக்கும். ஜப்பான். ஓ, மேட் இன் ஜப்பான். அந்த இதில் போட்டுருக்கு பாருங்கள். ஆனால் சும்மா அண்ணாலவா ஒரு கார் ஒன்று வாங்குறேன் எவ்வளோ அண்ணா அப்போது? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்ண்டா? மில்லியன் யோசிக்கவே இல்லை அதுக்குமே. சுபாரு தெரியுமா? சுபாரு தெரியும், ஜப்பான் அது. கார் லவர்ஸ் எல்லாமே நான் சரியாக சொல்கிறேன்னா பிள்ளையாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கார் ரிலேட்டடாக மிச்சம் தெரியாது. நான் பார்க்குற விஷயத்தை அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
வந்தால் அந்த லங்கி ரோடுக்கு வாங்க. ஸோ எல்லா இதையுமே பார்க்கலாம் இங்கேருந்து. இது அப்படியே வந்ததோடே இங்கே சைட்டில் அப்படியே காரை பார்த்துட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் ஹார்லி டேவிட்சன் இருக்குது. வேற மாதிரி இருக்கா ப்ரோ? இல்லை ரெண்டல்லாம் கொடுப்பாங்களா? ரெண்டல் பைக்ஸும் இருக்கா? வேற மாதிரி இருக்கு. வாவ், இது தானே ரோல்ஸ் ராய்ஸ்? நீ பாருங்க எங்கள் சைடில் வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து இருக்குது. ஹார்லி டேவிட்சனில் கார் இல்லை தானேண்ணா? பைக் தானே, அது தானே பார்த்து. சிங்கப்பூர் ரெனால்ட்டும் இருக்குது, இந்தியன் ரெனால்ட். இந்தியாவில் பாருங்கள், சிங்கப்பூர் தான். நான் உண்மையிலே சிங்கப்பூரில் வாழ்கிறது வேறு லெவல் அண்ணா. ஆனால் இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கே டொயோட்டோ. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது. இதுவும் வந்துட்டு டெஸ்லா வந்துட்டு டெஸ்லா ஷோரூமிக்கா? மேபி இப்போ ரீசெண்டாக வந்தது தானே, இப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம். உண்மையிலே இந்த சிங்கப்பூரில் வந்து என்ன சொல்கிறது, இல்லாத கார் ஷோரூம்ஸே இல்லை. இந்த இதில் ரோட்டில் போகலே வேற மாதிரி இருக்குது. ஒரு ஊற்றியே சரி பார்க்கலுமா இங்கே. பெர்ஃபெக்டாக கண்ட்ரி கொண்டு போகிறாங்களே, எவ்வளோ பெர்ஃபெக்டாக. இந்த ரோட்டில் பேர் பார்த்தீங்கன்னா லெங்கி ரோட்டுங்க. அந்த மதில் லேங்கி ரோட் அந்த மதிலில் போட்டிருக்கு. சிங்கப்பூர் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த லெங்கி ரோடுன்னு சொல்லி கட்டாயம் இங்கே வந்து பாருங்கள். நீங்கள் அடுத்த நாளையில் வந்தால் யாரோட தெரிஞ்ச சரி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் புகாட்டி, லேண்ட் ரோவர், இது ஃபுல்லாகவே ரெண்டு சைட்லேயுமே கார் ஷோரூம் இருக்குது. அதே மாதிரி ஹார்லி டேவிட்சன் இந்த மாதிரி பைக் ஷோரூம் இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸையுமே பார்க்கலாம். டெஸ்லா கூட இருக்குமா ப்ரோ? டெஸ்லாவும் இருக்குது இல்லையா? இங்கே இப்போ ரோட்டில் ஓடுறதுல ஒரு வெஹிக்கிள் சரி பழைய வெஹிக்கிள் ஓடுதா? அந்த அந்த ரெட் கலரா போட் தெரியுதானே, அதுவும் புகாட்டி. டுகாட்டி ஷோரூம் ப்ரோ. இந்த கிட்ட போயிலவா டுகாட்டி ஷோரூம்? இன்னொரு நாளைக்கு வார நேரம் ஷூர் கொஞ்சம் ஏர்லியாக எனக்கு சொல்லியிருந்தா பார்த்துக்கலாமே. கூட்டணி மாதிரி இருப்பாங்க. இந்த போது பாருங்கள், இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ். ஸோ இந்த ரோட்டை வந்து கடைசி துணி பார்த்துட்டேன். அப்படியே வந்தீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இந்த கார்னரில் அவுடி ஷோரூம் இருக்குது. மேலே லோகோ போட்டிருக்குண்ணே. ஷோரூம்லேயே பெருசு அவுடி தானே, கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக்காக இருக்குது. சரியாக அந்த கார்னரில் வச்சு அடிச்சிருக்கு. அங்கே பாருங்க, மேலே லோகோ போட்டிருக்கு அவுடி தான். ப்ரோ பென்ஸ் பார்க்கலையே, பென்ஸ் இல்லையா இருக்குது? பென்ஸ் அங்கே பக்கம் இருக்கா? அங்கேயும் இருக்குது. இந்த கார்னரில் வச்சு பாருங்கள், இருக்கிற ஷோரூம்லேயே வந்து அவுடி ஷோரூம் தான் நல்லா பெருசாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூலையில் மெர்சிடிஸ் பென்ஸும், அங்கே பாருங்க அந்த லோகோ விளங்குது கீழால். அது கிட்ட போகலை. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டு நம்ம பைக் எடுக்கிறது தான் இவ்வளோ நேரமாக சுற்றுறோம். ஸோ அந்த வழியில் வரும்போது தான் இதை நான் காட்டினேன். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேயும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இங்கே வந்து CB400 இருக்குது தானே. CB400 வந்து என்ன சொல்ல ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அதை நான் ஆரம்பத்தில் நான் காட்டின மாதிரி தான். இதெல்லாமே ஸ்ரீலங்காவில் நம்ம ஊட்டி போனால் இவ்வளோ நான் 250cc பைக் ஒன்று வச்சுருந்தேன் 120. ஓகே, அந்த பைக் ஓடினாலே ஸ்ரீலங்காவில் ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. இந்த பைக்கெல்லாம் சிம்பிளாக ஓடி போகிறாங்களே. டவுசன் விஸ்டா இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தானே முன்னுக்கு இருக்கிற பில்டிங். ஸோ அதுதான் 50 floors தான் நினைக்கிறாரு நம்ம அந்த அண்ணாக்கு ஷூராக தெரியலை. ஸோ அதில் தான் நம்ம போயிட்டு மேலே இருந்து பார்த்தா டோட்டல் சிட்டியே பார்க்கலுமே. நம்ம மேலே ரூஃப் டாப் கார்டனில் போயிட்டு ஒரு பண்ணு எடுத்துட்டு பார்த்துட்டு. ஓகேண்ணா. ஸோ அது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ போகலாமா? அதே மாதிரி அதே இதில் அதே மாதிரி கொண்டோமினியம் இருக்குது, கொண்டோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் போகலாது, எல்லாருக்கும் போகலாது. கொண்டோன்னு சொன்னால் அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ளே எல்லாருக்கும் போக முடியாது. ஓகே, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியே எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குன்னு. இப்போ கொழம்பு மாளிகாவத்தை வந்திருக்கீங்களா? ஆமாம், அங்கே ஒரு தெரிஞ்ச அங்கிள் ஒரு ஆள் இருந்தார். ஃப்ளட்ஸ் எப்படி இருக்குங்க? டயர் கடை வச்சுருக்கு. ஃப்ளட்ஸை கண்டுருக்கீங்களா? இப்போ முந்தி இருந்தது தானே? ஓ, முந்தி இருந்தது தான். குமார்ன்னு சொல்லி எங்க மாளிகாவத்தில் குமார். ஓ தெரியும் தெரியுமாடா? தெரியும், போயிருக்காண்ணா. செத்துட்டாரோ?
பையன் ஒருத்தர் இருக்கிறானே. ஆமா இருக்கு. கேட்டு பையனை மிச்சம் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை தெரியும். குமாரண்ணனை தெரியுமா? குமாரண்ணை தெரியும். எங்கள் அப்பா எல்லாம் தெரியும் அவருக்கு. புத்தளத்தில் தான் முந்தி கடை வச்சிருந்தாரு. மற்றது அவங்களோட தம்பிமார் இருக்கிறாங்க. மட்டுக்குடி மகன் ஒன்று இருக்கா தெரியும். எங்காவது மோதர் இல்லையா? அது தெரியலடா. மகன் அந்த நேரம் சின்ன சின்ன அவங்க கல்யாணம் அந்த நேரம் எனக்கு தெரியாது. அவங்க கல்யாணம் கட்டியில போல. நீங்கள் ஸ்ரீலங்காவில் எப்போ வந்தீங்க? ஒரு 20 இயர்ஸ் பேக்கு. அந்த டைமுக்கும் இப்போக்கும் சேஞ்சஸ் இருக்கா சிங்கப்பூரில்? இங்கே என்ட அந்த மெரினா பே பக்கம் போனீங்கண்டா முந்தி கடலாக இருந்தது அந்த பிளேஸ். அந்த கார்டன் எல்லாம் இருக்குது கடலா. மெரினா பே கார்டன் அந்த சைடு கடலாக இருந்தது. அப்புறம் மண்ணை போட்டு ஃபுல்லாக அது இப்போ இதாக இருக்குது. இன்னமும் ஒர்க் நடந்துட்டு தானே இருக்கு. எவ்வளோக்கு ஃபுட் ஸ்டுடியோ தேவையான ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இதால் தான் நம்ம போகிறோம். இது ஃபுல்லாகவே ஒரு ஃபுட் ஸ்டூடியோ தான். ஸோ இங்கேருந்து இந்த பில்டிங்கில் தான் மேலே வந்து நம்ம 50வது ஃப்ளோர் போகிறோம். எல்லா இடத்துலையுமே பப்ளிக் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒருக்கா வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, பப்ளிக் இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே ஏன்னு சொன்னால் பொதுவாக இங்கே சிங்கப்பூரில் வந்து நிறைய வந்து ஹலால் ஃபுட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சிங்கப்பூர், சைனா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கஷ்டம். சைனாவில் எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இங்கே வந்து ஹலால் சர்டிஃபிகேட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மால் மாதிரி இருக்குது. ஷாங்ஸாங் சிங்ஸியோங்கன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட். ஓகே ப்ரோ, ஃப்ளக் ஒன்று வாங்கிக்குவோம்மா, நாளைக்கு தேவைப்படுமே. ஆமாம், நாளைக்கு அங்கே போய் எடுத்துக்கோ. இப்போ இல்லை, சீப்பாக இருக்கும். இது எவ்வளோ போட்டுக்கிறோம் ப்ரைஸ்? எவ்வளோ ப்ரோ? $1 சரி, நான் ஒன்று போகும். 50 சென்ட்ஸ் போட்டிருக்கான். இது மாதிரி இது என்னது? இது பென் என்ன மெமரிக்கு நான் வாங்கி தரேன். மெமரி. ஓகே, சிங்கப்பூர் மெமரி. சிங்கப்பூர் மெமரி நான் வாங்கி தரேன். உள்ள வீடியோ பண்ணுவேன். ஓகே, நீங்கள் வந்து வீடியோவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆமாண்ணா, பார்ப்போமா? இது வந்து அந்த பீனட் பட்டர்னு சொல்லுவாங்க. காலம்பரை பிரெட்டோட பூசி சாப்பிட்றது. அமெரிக்கன் $5. இது பார்த்துக்கு இது சிங்கப்பூரியன் டாலர்ஸாக போட்டுருக்கு. ஆமாம், சிங்கப்பூர் டாலர்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் அதை கண்டுபிடிக்கல. அமெரிக்கன் டாலர் அந்த லோகோ இது ஒரே மாதிரி தான், சேமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே சிங்கப்பூருக்குள்ள வந்தால் இது சிங்கப்பூரியன் டாலர். ஓகே, ஆமாம். இது வந்து நட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க? நட்டெல்லாம் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது. பெருசு விட $4. 14 வெள்ளியே. 14 ஒரு வெள்ளி வந்து 244 227 ரூபா வருது. 4 ரூபா. இது முட்டை. என்ன ப்ரோ இது? முட்டையில் இந்த கலரில் இருக்குது. இல்லை, முட்டை ஒரு அந்த விட்டமின்கள் இருக்குதானே. கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும், கொலஸ்ட்ரால் கூடையாக இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குமா? வச்சுருக்குறாங்க. ஓகே 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 ரெட் கலரில் முட்டை ஒரு மாதிரி. ஸ்ரீலங்காவில் 2 கலர் தான் இருக்குது. சாரி, இதெல்லாமே ட்ரிங்க் ஐட்டம்ஸ். சைனீஸ் ட்ரிங்க். $18 இது. காக்டெயில். காக்டெயில் இந்த இதுதான் லோக்கல் பிராண்ட் டைகர். இதெல்லாம் பரோட்டா. $1.32. அப்புறம் இந்த $1.32 இருக்குது தானே, அப்படின்னா அந்த 8 cents தருவாங்களா? 80 cents தருவாங்க. 80 cents அந்த இது பேலன்ஸ் அந்த 5 cents 1 cents தருவாங்க. இது நெஸ்காஃபி சென்ஸ் எல்லாம் இருக்கு. நெஸ்காஃபியோட பிரைஸ் விலை குறைவா கூடயா? நெஸ்காஃபி $6 சொன்னால் 230 ரூபா வச்சாலும் 6 12 சரிதானே? அதே பிரைஸ். கொஞ்சம் இதாக இருக்கும். கீல்ஸ்லேயும் இருக்குண்ணா? கீல்ஸ்லேயும் இருக்கும். நெஸ்காஃபி வேர்ல்டு வைட் பிராண்ட் தானே? இன்னும் ஒன்றுன்னா அந்த யூடியூப்பில் வந்து நெஸ்காஃபி இருக்குது தானே? அங்கே போவீங்க தானே? ஆமாம், தண்ணி ஒரு போத்தல் சும்மா போவாங்க. ஓகே, சில நேரம் கடை கொஞ்சம் எதுவுமே இருக்காது, இருக்கும். சில நேரம் எக்ஸ்பென்சிவ் நேஷனலுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்லேயே நான் இப்போ ஏதாவது சின்ன சாமான் பைட்டுக்கு அப்படி சாப்பிட்டு தண்ணி போத்தல். ஓ ப்ரோ, நானும் அதை யோசித்தேன். லிட்டில் இந்தியாவில் வாங்குவாங்க. லிட்டில் இந்தியா வாங்க. ஓகே, ஏன்னா சரியான தண்ணி தவிக்கும். இல்லை ப்ரோ, இப்போ நான் அந்த மெரினா பே போனேன் தானே. மெரினா பேயா மெரினா பெரேஜ்? பெரேஜ்
அதில் கூட 2 தடவை நான் இது குடிச்சிட்டேன், ட்ரிங்கும் மைலோ. 3 தசை 5 வெள்ளி வந்துச்சு. அதுக்கு பிறகு பால்மா. எங்கர் இல்லாமல் போச்சு. இங்கே கூடுதலாக எங்கர் இல்லை, இது குடிக்கிறது நெஸ்ப்ரே குடிக்கிறது. நெஸ்ப்ரே இது வந்து சின்ன பிள்ளையோட பால்மா. நெஸ்ப்ரே வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் தானே? இல்லை இல்லை, இந்த வேர்ல்டு வைடா? வேர்ல்டு வைட் தான் நெஸ்ப்ரே, குளோபல் பிராண்டு. என்ன செய்யுதுன்னு சொல்லி $78. இது வந்து மலேசியாடா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இது வந்து சிங்கப்பூரியன் டாலர்ஸ். மலேசியாடா இந்த பிராண்ட். இது மலேசியாடு. பரவாயில்ல ப்ரோ, 8 வெள்ளி இவ்வளோ. இது நெஸ்ப்ரே. நெஸ்ப்ரே இருக்குது, நம்ம பிராண்டு. ஸ்ரீலங்கன் பிராண்டும் இருக்கு. இது பாருங்க பின்னால் எங்கே அடிச்சிருப்பாங்க, எங்கே போட்டு இருக்குமே. இல்லை, மில்க் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ப்ரோ. ஆமாம், ஆஸ்திரேலியாடு. அதான் அதை அங்கே கொண்டு வந்து பேக் பண்ணுறது ஸ்ரீலங்காவில். கொண்டு வந்து பேக் பண்ண. அப்போ ஸ்ரீலங்கன் பிராண்ட் இல்லை. இல்லை, நான் இவ்வளோ காலம் ஸ்ரீலங்கா பிராண்ட் வந்து இருக்குது ஒன்று. என்னது இன்னொரு பேர் இருக்கு, ரத்தி. ஸ்ரீலங்காவா தெரியல, அதுவும் இருந்து கொண்டு வந்து பேக் பண்ணுறாரு. அப்படியே இருக்குன்னு தெரியல. ரத்தி டேஸ்ட் இல்லை ப்ரோ, அவ்வளோ டேஸ்ட் இல்லை. இதான் சப்பையாக இருக்குது. சின்ன வயசுல இருந்து இந்த பிராண்ட் தான். ஓ, ரொம்ப அந்த டைம்ல இருந்து சின்ன வயசுல இருந்து இந்த பிராண்ட். இல்லை ப்ரோ, நானும் இது யூஸ் பண்ணிருக்கேன். நான் இது நினைக்கிறது ஸ்ரீலங்கன் பிராண்ட் ஆகிக்கும். இல்லை, அது இந்த கம்பெனி வந்து பொலனர்வ பக்கம் ஒரு அங்கிள், எங்களோட அங்கிளோட வேலை செஞ்சாரு. அங்கே தான் இந்த ஃபேக்டரி இருக்கா, பொலனர்வ பக்கம். யாராவது தெரிஞ்ச ஆட்கள் கமெண்ட் பண்ணுங்க, பொலனர்வையில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலம். இந்த மாஸ் வாங்கி குளிக்கிறது, வீட்டில் வச்சு குளிக்கிறது. எங்களோட வீட்லேயே வேணால் எங்களோட அக்கா வந்து ஃபுல்லாக பேக்கில் வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு 3-4 பாக்ஸ். இன்னும் ஒன்றுனா 1 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு தானே யூஸ் பண்ணணும், அந்த ஹவர்ஸ் கணக்கு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 1 மாதத்துக்கு வாங்கி வச்சா தேஞ்சு அது வாங்கி இருக்கேன். வச்சுருக்கேன். இந்த செக்ஷனில் போக்கு இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக போக்டு வந்து ஒவ்வொரு பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே சிக்கன் அப்படி ஒப்பண்டா இருக்குது. ஒரு பாஸ்கெட்டை வச்சு ஒரு கொடிக்காக எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே பரவாயில்ல. 3 வேலைண்டா 5க்கா? 5 பீஸ். for 5க்குண்டா லாபம். அப்படின்னா லாபம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு இன்ச்சு வந்து 5 பீஸுக்கு $2 தான். நான் வாங்கி கேட்டேண்ணா, ஈஸியாக இருக்கும் எனக்கு. இது நான் வாங்கிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. என்னது அந்த USA சன்கிஸ்ட் கோடிலோ சன்கிஸ்டாண்ணா? இல்லை, பெருசாண்ணா. இன்னொரு பிராண்ட் உண்டு. சின்னது இல்லையாடா? சின்னது இல்லை. அதான் ஃபைன். அது பார்த்துருங்க. சீஸ் எங்கே இருக்குது? இந்த சைட்லையா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து சூயிங்கம் சாப்பிட முடியாது. சூயிங்கம் வந்து லோவில் அனுமதி இல்லை. இங்கே சூயிங்கம் எங்கேயுமே வாங்கலவா? வாங்க முடியாது. மெடிக்கல் பர்பஸ் சொல்லி ஃபார்மசியில் வாங்கினால் மெடிக்கல் பர்பஸ், டாக்டர் இது இந்த நாங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்குற மாதிரி. ஆமாம், அதர்வைஸ் சூயிங்கம் வாங்கிடாது, ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போடுவாங்களா? இப்போ நாங்கள் சாப்பிட்டா நீ அதை சாப்பிட்டு நீங்கள் துப்புறதை ஏதாவது கண்டுட்டாங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு ரோட்டில் நின்றா ஃபைன் அடிப்பாங்க. யாரும் பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இதே யாராவது பார்த்து கண்டாங்கன்னா பண்ணாங்கன்னா ஃபைன். சூயிங்கம் பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் சூயிங்கத்தை பேன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சைடு எஃபெக்ட் அப்படி இருக்குமா? முந்தி வந்து கண்டபடி எல்லாம் சாப்பிட்டு ரோட்டில் விட்டுறது எல்லாம் அந்த ஒரு விஷயத்துக்காக பேன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹைஜீன் இல்லை தான். ஹைஜீன் இல்லை, உண்மை தான். அந்த மெமரி லூஸ் ஆகிற அந்த ஞாபக மறதி வரேன். இல்லை, செவ் பண்ணி அந்த சூயிங்கம் இது பண்ணிட்டு இருக்கிறது தானே. நல்லா இருக்குதுலாம். சிங்கப்பூரில் வந்து இந்த மார்க்கெட்டில் மரக்காரியுடைய ப்ரைஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து $1.99. சில்லி எல்லாம் பெக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ரெட் சில்லி, க்ரீன் சில்லி பரவாயில்ல. கொச்சிக்கா பார்க்கல லாஃபுமா $300 வருது நம்ம நாட்டு காசுக்கு. எனக்கு இந்த மரக்காரிகளோட ப்ரைஸஸ் தெரியலை, நான் சும்மா காட்டிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. அவரைக்காய் இது என்னது? ஸ்ட்ராபெரியா? லாங் பீனா? பேர் போட்டில்லை.
இங்கெல்லாம் அந்த மெமரிஸுக்கு வந்து இதுன்னு வாங்கி தந்திருக்காரு, லைட் பென் உண்டோ. இது எப்படி யூஸ் ஆகும்னு தெரியல, பாப்போம். வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு நான் காட்டுறேன் இதை. இது வந்து ஃப்ளக்கும் வாங்கினேன். ஃப்ளக்கை பாருங்கள், நாளைக்கு இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் டே தானே. ஸோ இதை அடிச்சுட்டு இருந்தால் சரி. 87 86 நடுவில் 87. இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதில் மேலே போயிட்டு மேலேருந்து சிங்கப்பூருடைய ஃபுல் வியூவை பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ டோட்டல் வந்து 87 இல்லை 47. இந்த பிளாக்ட பேர் தான் வந்து 87 போட்டிருக்கு. இதில் வந்து ரூஃப் டாப்புக்கு தான் போகிறோம். 47 47 மாடி ரூஃப் டாப்புக்கு வந்தாச்சு. வாவ், ஷா வேற மாதிரி. வாவ், இதால் எங்கால போயிட்டு இறங்கி டோட்டல் சிட்டியே விளங்குது ப்ரோ. இங்கே போயிட்டு பார்ப்பேன் சைடுக்கு. இந்த இடத்துல இருந்து பாருங்க, டோட்டல் சிங்கப்பூர் சிட்டியை வந்து பார்க்கலாம். அங்கால பிளேஸில் தான் கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்குது, இங்காலையெல்லாம் ஃபுல்லாக மரங்கள் அந்த மாதிரி. அப்படியே போயிட்டு அங்கால காட்டுறோம் பாருங்கள். பில்டிங்ஸ் ஒரு சைடு இருந்தாலுமே இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு செக்ஷன் அப்படியே காடாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து ஃபுல்லாக அங்கிட்டு அப்படியே பில்டிங் தான். இல்லை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, டோட்டல் வியூவே விளங்குது இங்கேருந்து பார்த்தா. ஸோ ரெண்டு சைட்லேயுமே பில்டிங். இந்த ஒரு ஏரியாவில் மட்டுமே இந்த பிளேசஸ் இருக்குது. நான் நினைக்கிற அளவுக்கு அந்த ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் வைக்காமல் ஒரு நேச்சுரலாகவும் இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்கா? கூகுள் மேப்பில் அப்படி 3D காட்டுதா? இது இங்கே 3D இருக்குது. இங்கே 3D இருக்குது. இங்கே பாருங்க, பில்டிங்கை பார்த்தீங்கன்னா இப்படியா பிடிக்க இப்படி வாங்க. அது மாதிரி அது இது பண்ணுது, ஷேக் பண்ணுது இந்த கேமரா. இந்த காட்டுது. இல்லை பார்த்தீங்களா விளங்குதா? 3D விளங்குது. இப்போ ஓகே ப்ரோ. இங்கே கூகுள் மேப் வந்து 3D காட்டுமா? இப்போ எங்களோட கூகுள் மேப் அப்படி காட்டுமா? அங்கே ஸ்ரீலங்கா என்ன மாதிரி தெரியல, இங்கே காட்டுதா? அந்த பிளாக்கை பார்த்தீங்களா எப்படி? இப்போ நாங்கள் நிற்கிற பிளாக். இது இந்த 3 பிளாக். இது 87. இது வந்து தனியாக கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இது HDB, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, HDBன்னு சொல்லுவாங்க இங்கே. ஹவுசிங் டெவலப்பிங் போர்ட். ஸோ இதில் இருக்கிற ஃப்ரெட்ஸ் எல்லாமே இவங்க காசு கொடுத்தா இருப்பாங்க இல்லை? இது அரசாங்கம். இப்போ எங்கிட்ட நாங்கள் வேலை செய்கிற நேரம் அந்த சம்பளத்திலேருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அரசாங்கம் மாதம் அந்த வருஷம் எனக்கு லோன் போட்டு பே பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் ஃப்ளட்ஸ் வந்து எந்த அளவு க்ளீனாக நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ப்ரோ, நாங்கள் நடுவில் இருக்கிறோம் போல், கொஞ்சம் இந்த இதில் இருக்கிறோம். அப்போ அங்கால அந்த பக்கம் போனால் இந்த கடல் பக்கம் பார்க்கலாம் போல் நான் நினைக்கிறேன். பங்களா ஹவுஸ்ன்னு சொன்னால் அந்த இருக்குது. பங்களா ஹவுஸ் அந்த மாதிரி சின்ன வீடு அந்த பங்களா இருக்குமே அந்த மாதிரி. அது பங்களா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓடு வீடு. ஓகே. இங்கே ஓடு வீடு இல்லை, இருக்கு. சில பேர் வச்சிருக்காங்க, பணக்காரங்க, காசுக்காராக்கள், இல்லாட்டி சாதாரண பணக்காரங்களா இங்கே காசு இது பங்களா வீடு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் அவங்க தான் வாங்கலாம். சாதாரண ஆட்கள் வந்து இந்த மாதிரி HDB பிளாக்ஸ் தான் வாங்குறாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி வீடு வச்சுருக்கீங்க. அந்த கிரவுண்ட் ஒரு இது, இந்த கிரவுண்ட் என்ன நகர் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இந்த இருக்கிறது ப்ரோ. இந்த கிளைமேட் எப்படி ப்ரோ? இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா? திடீர்னு மழை வரும். அப்படியா? சொல்லவே முடியாது. இங்கே சம்மர் வெதர், இது அடுத்த வின்டர் அப்படி வெதர் சீக்கா மாறாது ஸ்ரீலங்கா மாதிரி. ஆனால் பாகிஸ்தானில் வந்து ஒரு டைமில் வந்து மாறும். சம்மர் இருக்கும், வெதர் இது அடுத்து சொல்லுவாங்க வின்டர். தேக்க மரமா? டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த மரம். இதெல்லாமே ஒர்க் ஆஃபீஸ் அதுவா இல்லை? இதெல்லாம் வீடுகள் பிரைவேட் நம்ம பப்ளிக் ஹவுசஸ். இது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஃப்ளட்ஸை வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா ப்ரோ? கல்யாணம் பண்ண உடனே
கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஓகே ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்து அதை வந்து சேலரியில் கட் பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். கவர்மெண்ட் ஒர்க் இல்லை, ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும், மந்த்லி இன்கம் வரணும், அப்போ ஓகே அதிலே டிடக்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு ஒர்க் இல்லாமல் போச்சு இந்த சைடு தான். இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறவரே எடுக்கிறாரு, இப்போ அவருக்கு ஒர்க் வந்து இல்லாமல் போச்சு, அப்படியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவார்? ஹெல்ப் பண்ணும், கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு ஆக்கல்னா கவர்மெண்ட் எப்படி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். வாவ், வேற லெவல் கொடுப்பாங்க. வேற அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, வேலைக்கு போக சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த இது இருக்குது, என்னது ஒரு கோர்சஸ் இருக்குதானே, ட்ரைனிங் அந்த மாதிரி கோர்சஸுக்கு போக சொல்லுவாங்க. எப்படியும் ஜாப் எடுத்துடலாம். சிங்கப்பூரில் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப்டாப்ல இது போட்டிருக்காங்க, சோலார் போட்டிருக்காங்க. எங்கே அங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸா? இந்த கருப்பாக இருக்குது, ஸ்கூலாக இருக்கிற மாதிரி இருக்குது. கருப்பாக இருக்குது, ஸ்விமிங் பூல் ஒன்று இருக்குது. அதுகள் வந்து கொண்டோமினியம் ப்ரைவேட். இது இந்த இருக்கிற ஸ்கூல் போல், இந்த ரூஃப் ஒன் ஆஃப் த ஸ்கூல். ஸோ 360 வியூவுமே என்னோட சேர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அண்ணா கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்டேன். ஸோ எல்லாத்தையுமே அவர் சொன்னார், எப்படி இங்கே இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமே கேட்டுட்டு இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம லிட்டில் இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.